ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போட முடியல, த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸு, இந்த மாதிரினாலே வீடியோஸுமே போஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ வெக்கேஷன் பார்த்திங்கன்னா பசங்களுக்கே எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சு. ஒரு சில பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவு விடலை. ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆஃபிக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் சரி இங்கே உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாருமே வேனில் தான் கிளம்பியிருந்தோம். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லாரில் சந்தனக்கூடு இருக்குது. அதனால் அந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே நாங்கள் கிளம்புன ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம். சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ஹரிபரியாக கிளம்பி அதுக்கப்புறமா இங்கே எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தாச்சு. இது ஒரு 4 ஊர் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். திருவாரூர் தாஜ்மஹால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகூர், அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி, அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா கல்லாறு, அங்கே தான் போயிருந்தோம். இது தாஜ்மஹால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரிஜினலாகவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் சரி இது எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு போயிருந்தோம். போன நேரத்தில் பார்த்திங்கன்னா சரியான வெயில். போயிட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பியாச்சு. உங்களுக்கு அந்த அங்கே டெல்லியில் எப்படி இருக்குமோ அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. போயிட்டு அந்த திருவாரூர் தாஜ்மஹாலையுமே பார்த்துட்டு ரொம்ப நேரம் கூட அங்கே இல்லை, வெயில் அதிகமாக இருந்ததுனால எல்லாருமே கிளம்பிட்டோம். இதனுடைய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்துட்டு வெளில மோரையுமே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான வெயில். அதனால் அதுக்கு அடுத்த ட்ரிப்பு நாங்கள் நாகூருக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு எப்போதுமே நான் வாங்குகிற கடை பார்த்திங்கன்னா இந்த கடையில் சாப்பாடுமே நல்லாயிருக்கும். வேனை விட்டு இறங்கின உடனே போயிட்டு சாப்பாடையுமே வாங்கிட்டு நாகூர் உள்ளார போய் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே உள்ளார போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஒருத்தவங்க கிளம்புனா இன்னொருத்தவங்க கிளம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. நம்ம தனியாக போயிருந்தால் கூட நம்ம கொஞ்சம் வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் எல்லோரும் ஒன்றா போனோம் அப்படின்றதுனால ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க போக முடியாது அப்படின்றதுனால எல்லாருமே ஒன்றா தான் கிளம்பி போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் எக்கு, இது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாகூர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா டோட்டலி எல்லாமே சேஞ்சுடு. பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் வண்டிக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம், அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு பார்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் நாகூர் பீச்சுக்கு. அதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது, இப்போ தான் போகிறேன். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ சேஞ்சஸாக இருந்தது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதோட சரி ஒரு குல்ஃபியுமே வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் க்யூப்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் தான் குல்ஃபி ஐஸ் தான் வாங்கியிருந்தோம். ஆஃபிக்கு பார்த்திங்கன்னா ப்ளூபெரியில் குல்ஃபி, அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பாதாமில் குல்ஃபி, எனக்கு குளுக்கோந்தில் குல்ஃபி, இது 3மே வாங்கிக்கிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அடுத்தது வேளாங்கண்ணி போகணும் அப்படின்றனால எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு டைமிங் கிடைக்கவே இல்லை. அந்தந்த இடத்துல சும்மா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவாரூர் போயிருந்தோம், தாஜ்மஹால் பார்த்தோமா. அதுக்கு அடுத்தது நாகூர் தர்காவில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே நாகூர் பீச்சுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு 5 o'clock மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வேளாங்கண்ணி போகணும். வேளாங்கண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் கல்லாறு போகணும். அதனால் கொஞ்சம் டைமிங்கோடையே நாங்கள் கொஞ்சம் கிளம்பி போயிட்டுருந்தோம். அதை முடிச்சுட்டு ஷவர்மாவே எடுத்துகிட்டு இருந்துச்சு. சரி அதையுமே வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர்மாவையும் வாங்கி ட்ரை பண்ணேன். சாப்பிடும்போது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். அதோட வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடை, இந்த குல்ஃபி ஐஸ் கடை, அதுக்கப்புறம் அந்த கருவாடு இதெல்லாமே விற்றுட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் நான் பார்த்து நான் சின்னதாக ஒரு கிளிப்பிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃபிக்கு ஸ்ப்ரிங் ரோல் வேணும் அப்படின்றனால அவளுக்குமே அதை வாங்கி கொடுத்துட்டு நிறைய பசங்க பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. அதை தான் குட்டியாக ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளாம் சின்ன வயசில் பட்டம் விட்டது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபோனை விட்டால் வேறு எதுவுமே தெரியவே தெரியாது. பட்டம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்க பட்டம் இட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. போயிட்டு பீச்சில் வந்து குளிக்க முடியல, கொஞ்சம் க்ரௌடாகவும் இருந்துச்சு அப்படின்றதுனால குளிக்கலை. போயிட்டு சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு அதோட வந்தாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாகூர் பீச் வந்து நான் வந்து பார்க்குறேன், ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம். அதோட முடிச்சுட்டு பீச்லேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு ஒரு 9:30 மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேளாங்கண்ணி பீச்சுக்கே வந்து போயிருந்தோம். இது வந்து வேளாங்கண்ணி பீச் தான். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கல்லாருக்குமே வந்து கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு என்னால் வீடியோஸ் எதுவுமே வந்து ஷூட் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாகவுமே ஆகிடுச்சு. போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்குமே நான் கல்லாருக்கு போனதே இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் போயிருந்தோம். போயிட்டு பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு காலையில் ஒரு 6 o'clock மாதிரி தான் வீட்டுக்கே வந்தோம். வந்துட்டு அம்மா வந்து இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இதையுமே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்